நாடு நாடாக இருக்க வேண்டுமென்றால் காடு காடாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ள ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் இயற்கை பாதுகாப்பில் அனைவரும் அக்கறை செலுத்த வேண்டும் எனவும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ஒவ்வொருவரின் கடமை எனவும் வலியுறுத்தியுள்ளார். செங்கற்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் இயங்கும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாக நிர்வாகியும் கவிஞருமான ஈரா அருணாச்சலம் எழுதிய யானை காதல் நூல் வெளியீட்டு விழா இன்று எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தரும் ஐஜேகே நிறுவனருமான டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டு நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் ஓசை காளிதாசன் கருத்துரையாற்றினார். நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக எஸ்ஆர்எம் கல்வி குழுமம் பல்வேறு திட்டங்களையும் கல்வி சார்ந்த நிகழ்வுகளையும் தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் இந்திய அளவில் உயர்கல்வித்துறையில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் முதன்மை இடத்தை பெற்றுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சில நேரங்களில் தேடி சென்று ஆராய்ந்து துணையாக ஒரு நல்லவன் கிடைக்க மாட்டானா என்று இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிற அந்த காலத்தில் தேடாமலேயே இந்த குழுமத்திற்கு வந்து சேர்ந்த அன்பு தம்பி அருணாச்சலம், நான் சொல்லுவேன் அடிக்கடி, இவனுக்கு வயதுக்கு மீறிய அறிவு, வயதுக்கு மீறிய அனுபவம், எந்த துறையாக இருந்தாலும் நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு விஞ்சி நிற்கிற திறன் பெற்றுள்ள ஒரு தம்பி இந்த குடும்பத்திலே தானாக வந்து சேர்ந்தான். மாணவனாக வந்து சேர்ந்தான். ஆனால் எப்படி வந்து சேர்ந்தான் எனக்கு தெரியாது. காலத்தின் கட்டாயம் ஏறத்தாழ 1,20,000 மாணவர்கள் படிக்கிற இந்த குடும்பத்தில் எப்படியோ என்னோடு வந்து சேர்ந்தான். அது குறிப்பாக தமிழால் வந்து சேர்ந்தான். தமிழ் மன்றம் ஒன்றை ஆரம்பித்து அதனுடைய தலைவனாக இருந்து அவனுக்கு தெரியும் தமிழ் ஐயாவுக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியும். அதனால தான் இப்போ தமிழ் பேராயத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பது தெரிந்து வந்தான், நெருங்கினான், நெருக்கமாகவே ஆகிவிட்டான். குடும்பத்தில் ஒருவனாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறான். இந்திய அளவிலே மிகப்பெரிய ஒரு one of the largest multidisciplinary university in India. SRM is one of the largest multidisciplinary university in India. அது பிரதமருக்கும் தெரியும், மைய அமைச்சர் அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த மேடை இந்தியாவினுடைய அத்தனை பிரதமர்களும் அதே போல் ஸ்பீக்கர்ஸ், பிரசிடென்ட்ஸ் எல்லாரும் வந்து போன மேடை. ஆகவே இந்த மேடையை தொட்டவர்கள் அடுத்த உயரத்தை தொடுவார்கள் என்று நான் சொல்லி நடந்திருக்கிறது.